ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தொடுத்திருக்கக்கூடிய போர் என்பதற்கான தேவை எங்கிருந்து சார் ஆரம்பிக்குது? இஸ்ரேலினுடைய அதிகார வெறிதான் இதற்கு காரணம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கும். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கொமேனி அவர்கள் அந்த கொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன? ஆக்சுவலா அவர் நெருங்கவே முடியாது, அவர் அதிபர் பாணியில இல்லைன்ற மாதிரியான நிறைய தகவல் கிடைக்கும் போது அவர் எப்படி சார் கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சாங்க? அயத்துல்லா அவர்களுக்கு அவங்க மக்களுடைய முழு ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அயத்துல்லாவை கொல்றதா வேணாமான்றத இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க யுக்தி என்னவா இருந்துச்சுன்னா, இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய கடைசி துருப்புச்சீட்டு. அவங்க ராணுவ ரீதியா இஸ்ரேலியோ அமெரிக்காவையோ வெற்றி கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியாது. மிச்ச எல்லா நாடுகளும் என் கூட சேர்ந்து கீழே போகும், நான் மட்டும் தனியா அழிய மாட்டேன், எல்லாரையும் சேர்ந்து அழிப்பேன், அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் பொழுது ஈரானுடைய அந்த மிசைல் அட்டாக்ஸ் என்னதான் அவங்க இன்டர்செப்டர்ஸ் நிறைய பேர் இஸ்ரேல் வச்சிருந்தாலுமே கூட அந்த இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க அனுப்புற அந்த மிசைல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஏர் ஃபைட் அவங்க வின் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியாது. இது ரேஸ் அகைன்ஸ்ட் டைம். இந்த அடுத்த வர 3 நாள் ஒண்ணுக்கு ஒண்ணு பயங்கர வேகத்தோட இன்னும் உக்கிரத்தோட அந்த யுத்தம் நடக்கும். ஒருவேளை அந்த லான்ச்சர்ஸ் வீழ்த்தப்பட்டால் கரெக்டா இந்த போர் எந்த இடத்துல இருந்து சார் ஆரம்பிச்சது? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பிளஸ் இவங்க ஏன் துபாய் அட்டாக் பண்ணும்? வளைகுடா நாடுகளே பற்றி இருந்தாலும் துபாய் ஒரு சேஃபான நகரம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. வர்த்தக ரீதியாகவும் ஈரான் சில தடைகளை கொண்டு வந்ததுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாதையை முடக்கி இருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைரக்டா இது பெட்ரோல் டீசல் ஹைக்ல கொண்டு போய் அவங்க பெட்ரோல் டீசல்ல தட்டுப்பாடு வந்துடும். ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர் என்பது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நம்முடன் விரிவாக பேசுவதற்காக ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ரிட்டையர்டு மிலிட்டரி ஆஃபீஸர் திரு மேஜர் மதன்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம், ஜெயஹிந்த் சார். இப்போ ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தொடுத்திருக்கக்கூடிய போர் என்பதற்கான தேவை எங்கிருந்து சார் ஆரம்பிக்குது? இதுக்கான தேவை இருக்கா? ஆக்சுவலா இல்ல, தேவை இருக்கான்றது நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம்ன்றது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு ராடிக்கல் அரசாங்கம் இருக்கக்கூடிய நாடு. அதே மாதிரி ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தி, பாலஸ்தீன் ஜிஹாத் போன்ற அமைப்புகள், அவங்க பயங்கரவாத அமைப்புகள்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. 3வது, அணு ஆயுதத்தை மிக வேகமா நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நாடு. இது என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்தா போய் முடியும். பிளஸ் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய அரபு நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஆபத்து. இது அமெரிக்காவுடைய பார்வை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு, நீங்க நட்பு நாடுகள், அண்டை நாடுகள், இப்ப கம்போடியா, தாய்லாந்து பிரச்சனை வர்றது ஓகே. இது மத ரீதியா இன்னைக்கு நேத்து கிடையாது, 3000 வருடங்களா அவங்களுடைய யுத்தங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஐடியாலஜிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, இஸ்ரேல் இருக்கவே கூடாது அப்படின்றதுதான் ஈரானுடைய கொள்கை. அப்போ இஸ்ரேலும் அதே தான் நினைக்கிறாங்க. ஈரானுடைய இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தங்களுடைய நாடு நிம்மதியா இருக்க முடியாது. சிறு நாடு, அவங்க இன அழிப்பெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறாங்க ஹிட்லரோட டைம்ல. ஸோ அந்த வகையில 2 நாடுகளுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டாளி நாடுகள், ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்டா இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இந்த போர் இப்போ தேவை. ஈரான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த போரை வைத்து அவங்களை வீழ்த்திடலாம், இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை வீழ்த்திடலாம் அப்படின்றதான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேலினுடைய அதிகார வெறிதான் இதற்கு காரணம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்ல, எந்த விதத்துல நம்ம சொல்றோம் அதிகார வெறி அப்படின்றது? ஏன்னா இந்த 2 நாடுகளுக்கும் அண்டை நாடுகள் கிடையாது. இஸ்ரேல் ஈரானை போய் அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், டெரிட்டரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாடு. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு காலத்துல ஆதரவு கொடுத்துட்டு இருந்ததும் இஸ்ரேல் தான். இது 79க்கு முன் கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்கணுமே. இது இவங்க அதிகார வெறி அப்படின்றது இப்ப லெபனன் அண்டை நாடு நம்ம ஏத்துக்கலாம், எகிப்து அண்டை நாடு ஏத்துக்கலாம். இது 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போது இந்த லாஜிக் எனக்கு அது சரியா படல. கொமேனி அவர்கள் அந்த கொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன? ஆக்சுவலா அவர் நெருங்கவே முடியாது, அவர் அதிபர் பாணியில இல்லைன்ற மாதிரியான நிறைய தகவல்கள் கிடைக்கும் போது அவர் எப்படி சார் கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சாங்க? இல்ல, இப்ப அதுக்கான தகவல்கள் கொஞ்சம் அவங்க பொது வெளியில கொடுத்திருக்காங்க. பேசிக்கலா ஆயத்துல்லா அவர்களுக்கு இந்த அவர் மேல உயிர் மேல இருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்றது இன்னைக்கு நேத்து கிடையாது. ஒரு 15 வருடமாவே ஒபாமாவோட காலத்துல இருந்தே அது போயிட்டு தான் இருக்கு.
அதே சமயம் மொசாடோடைய ஊடுருவல் ஈரானுக்குள்ள கணிசமான அளவுக்கு இருக்கு. மூணாவது, அயத்துல்லா அவர்களுக்கு அவங்க மக்களுடைய முழு ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சமீபத்துல நடந்த போராட்டத்துல கூட ஒரு 10,000க்கும் அதிகமான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வந்துச்சு. அவங்க பெண்கள் முழுவதும் கிட்டத்தட்ட 80% பெண்கள் அயத்துல்லா அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கடுமையான சட்டங்கள், பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் இதெல்லாம் சேர்த்து. சோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுடைய உளவுத்துறை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. எல்லா நாடுகள்லயுமே ஒரு ஒரு நாடு பயன்படுத்ததான் செய்யும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மொசாட் அவங்களுக்கு எஃபெக்டிவான நெட் இன்டெலிஜென்ஸ் அங்க இருக்கு. இதை தாண்டி இப்ப வரக்கூடிய செய்திகள், கடந்த பல வருடங்களா ஈரான்ல குறிப்பா தெஹரான் தலைநகரத்துல இருக்கக்கூடிய சிசிடிவிகள், சைனாட்டம் தான் இவங்க ஈரான் வாங்கினாங்க. ஏன்னா சைனா தவிர வேற யாருமே அவங்ககிட்ட ட்ரேட் பண்ண முடியாது. அந்த சிசிடிவியோட நெட்வொர்க்கை உடைத்து ஹயத்துல்லா அவர்களுடைய மெய்காப்பாளர்கள், அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி தலைவர்கள் இவங்க எப்ப போறாங்க எப்ப வராங்கன்ற அந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு அவர் இருக்கக்கூடிய இடம், அந்த இருக்கக்கூடிய நேரம் ரெண்டுத்தையும் துல்லியமா கணிச்சுதான் இந்த தாக்குதல் அவங்க நடத்திருக்காங்க. கூடவே அமெரிக்காவோட உளவுத்துறை, உலகத்துடைய புகழ்பெற்ற உளவுத்துறைன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இது இன்னைக்கு பண்ண ப்ரிப்பரேஷன் கிடையாது. ரொம்ப வருடமா, ஒரு 7-8 வருடமாவே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முடிவை எடுக்கலாமா வேணாமா, அயத்துல்லாவை கொல்றதா வேணாமான்றத அரசியல் தலைமை தான் முடிவு செய்யும். பட் மொசாடும் சரி, சிஏவும் சரி அந்த ஆப்ஷனை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த முறை அரசியல் தலைமை அதுக்கு ஓகே சொல்றாங்க. சோ இந்த இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அயத்துல்லா அவர்கள் கொல்லப்படுறார். ஸோ இப்போ அயத்துல்லா அலி கமேனியுடைய கொலைக்கு பிறகு அந்த ஈரானுடைய தாக்குதல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா மாறி இருக்கு அப்படின்ற தகவல்கள் வருது. இன்னொன்று, அவங்க வந்து இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர் யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவாருன்றது வந்து அறிவிக்கப்படலை. ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இதுக்கப்புறம் அவங்க ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரானுடைய புரிதல் நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஊடகங்களுக்கு பெரிய லெவல்ல இந்திய ஊடகங்களுக்கு இல்லை. என்னன்னா ஈரானுடைய ராணுவம், அந்த ராணுவம் யார் தலைமைக்கு கீழே வருதுன்னா அவங்களுடைய அதிபரோட தலைமை கீழே வருது. அந்த அதிபர் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு குவாசி டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நாடு. இன்னொரு பக்கம் அந்த அதிபர் தேர்தல்ல யாரு போட்டியிடலாம் வேணாமா அப்படின்ற முடிவு வந்து அவங்க சுப்ரீம் லீடர்னு சொல்லக்கூடிய ஹயத்துல்லா அவர்கள் கிட்ட இருக்கு. ஈரானுடைய ராணுவத்தை தவிர ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் அப்படின்றது இருக்கு. இது 79ல அவருடைய தந்தை, ஹயத்துல்லாவோட தந்தைய வந்து நிறுவன ஒரு இது வந்து ஹயத்துல்லாவுடைய ராணுவம், ஈரானுடைய ராணுவம் கிடையாது. இதுல ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப இந்த ஐஆர்ஜிசிக்கு அரசு பட்ஜெட்டோ இல்ல அரசு ஆணையோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை கிடையாது. அவங்க கிட்ட நம்ம ஏர்டெல் மாதிரியான மொபைல் நிறுவனங்கள் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ரெவென்யூ மாடல் இருக்கு. பல நிறுவனங்கள், சிமெண்ட் ஆலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் அவங்க நடத்திட்டு வராங்க. இப்போ அதோட தலைவரை தூக்கின பிறகு அவர் என்ன கொன்ன பிறகு என்ன நடக்கணும்ன்றத அவர் ஏற்கனவே அந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிட்டார். சோ அதுபடி அவங்க போறாங்க. சோ நான் நாசமாகறோம் அப்படின்ற போது சர்வநாசம், எல்லா நாடுகளும் என் கூட போகணும் அப்படின்றதா இந்த அரபு நாடுகள் மேல எல்லாத்துலயும் தாக்குதல் நடத்தக்கூடியதை பாக்குறோம். சோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னா ஹயத்துல்லாவுக்கு அவர் இருந்திருந்தா நடத்திருக்கலாம். இப்போ இல்ல. இவங்க வந்து பிராக்மெண்டட் குரூப்ஸா பிரிஞ்சிருக்கிறாங்க, மிலிஷியா குரூப்ஸா பிரிஞ்சிருக்காங்க. இப்ப யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அவங்களோட அதிபர் பெஷ்கியான் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்கள்ட்ட நடத்த முடியும். பட் அவங்க கண்ட்ரோல்ல ஐஆர்ஜிசி அப்படின்றது கிடையாது. இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன். இது இந்த நாட்டுக்குன்னே உண்டான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இது. சோ இது பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னா கூட ஒரு அடுத்த ஒரு 5-10 நாட்கள், அட்லீஸ்ட் அடுத்த 72 மணி நேரத்துக்கு இந்த தாக்குதல் அப்படின்றது உக்கிரமா தான் இருக்கும். இது எதை நோக்கி போகும் அப்படின்றத ஒரு 72 மணி நேரம் பார்த்த பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா கடந்த ஜூன் மாதம், அதாவது கடந்த வருஷம் ஜூன் மாதம் நடந்துச்சு இல்லையா, ஒரு 12 நாட்கள் போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே. அந்த போர்ல அவங்க கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு இதை வந்து ஒரு இடத்துல அந்த ராணுவத்தை வந்து குவிக்காம நாட்டினுடைய பல இடங்களுக்கும் அதை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கமாண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க போய் ரீச் ஆகிடும், அங்கங்கேருந்து தாக்குதல் நடத்துவாங்க. அதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்களுடைய தாக்குதலை நடத்துவது என்பது அவ்வளவு கடினமான விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. இல்ல கண்டிப்பா இது வெனிசுலாவோ இல்ல ஈராக்கோ கிடையாது. இப்ப ஈராக் போர் எடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் அமெரிக்க துருப்புகள் அன்னைக்கு ஈராக்குள்ள இறங்குனாங்க. இப்ப இது வரைக்கும் அமெரிக்கா அந்த மாதிரி முடிவு எடுக்கலாம், அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. சோ இது நீங்க வெறும் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் பண்றீங்க அப்படின்னா, ஒரு யுத்தம்னு எடுத்தீங்கன்னா உங்களுடைய ராணுவம் உள்ள இல்லாம ஒரு யுத்தம் கிடையாது.
ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிங் இதுதானே தவிர ஏர் ஸ்ட்ரைக்ஸை மட்டும் வச்சு நீங்க பெருசா பண்ண முடியாது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க யுக்தி என்னவா இருந்துச்சுன்னா, ஹயத்துல்லா அவர்களை வீழ்த்திட்டு அவங்க ஐஆர்ஜிசியோடைய தலைமை டீகேபிடேஷன் சொல்லுவாங்க, அவங்கள மொத்தமும் தூக்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய மக்கள் புரட்சி சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப அது நடக்கல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஐஆர்ஜிசி பிரிஞ்சு இருக்கிறதுனால, ஒரு சிங்கிள் கமாண்டா இல்லாம பல இடங்கள்ல பிரிஞ்சு இருக்கிறதுனால, ஈரான் ஒரு பெரிய நாடு, அது நிறைய பாலைவனங்கள் மலைப்பகுதிகளை கொண்ட நாடு. சோ ஆப்கானிஸ்தான்ல இவங்க என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்களோ இப்ப அதே பிரச்சனை தான் அவங்க ஈரான்லயுமே, இந்து குஷ் மவுண்டன் அதே மலைப்பகுதிகள் தானே. சோ இதையுமே இங்கேயுமே அதை தான் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஹயத்துல்லா மற்றும் ஐஆர்ஜிசியோட தளபதிகள், பாதுகாப்புத்துறை, இவங்க எல்லாரையும் தூக்கிட்டா மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு. அந்த 2 நாட்கள்ல அவங்க நினைச்ச அவுட்புட் வந்து கிடைக்கல. அதே சமயம் ஐஆர்ஜிசி இப்போ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, சர்வைவல் மோட்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ ஐஆர்ஜிசி அவங்கள பொறுத்தவரை, ஈரானை பொறுத்த வரைக்கும் நேத்து கூட அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருந்தாங்க, அல் ஜசீரால கேட்டிருந்தாங்க, ஒமான் எதுக்கு தாக்குனீங்க, ஒமான் உங்களுடைய நட்பு நாடு தானே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல நாங்க தாக்கலைங்க, நாங்க வந்து ஜெனரல் கைட்லைன் தான் கொடுக்குறோம். ஐஆர்ஜிசி அவங்க எல்லாம் பிரிஞ்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, லோக்கல் லெவல் ஏதாவது கமாண்டர் தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்ட்டு. சோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீவரேஜ். நான் எங்கிட்ட கேட்காதீங்க, நீங்க தலைமையே தூக்கிட்டீங்க, இப்ப பேச்சு அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி. பட் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய கடைசி துருப்பு சீட்டு. அவங்களால ராணுவ ரீதியா இஸ்ரேலியோ அமெரிக்காவையோ வெற்றி கொள்ள முடியுமானா கண்டிப்பா முடியாது. சோ மிச்ச எல்லா நாடுகளும் என் கூட சேர்ந்து கீழே போகும், நான் மட்டும் தனியா அழிய மாட்டேன், எல்லாரையும் சேர்ந்து அழிப்பேன் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் பொழுது மிச்ச நாடுகள்லாம் ஒரு பிரஷருக்குள்ள வந்து இந்த போரை நிறுத்தத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அந்த கடைசி கார்டை அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஈரானுடைய அந்த மிசைல் அட்டாக்ஸ். என்னதான் அவங்க வந்து இன்டர்செப்டர்ஸ் நிறைய பேர் இஸ்ரேல் வச்சிருந்தாலுமே கூட அந்த இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க அனுப்புற அந்த மிசைல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஏர் ஃபைட் அவங்க வின் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்க முடியாது. இல்ல, அதாவது நீங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது பேர் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது வந்து 100% அக்யூரசில உலகத்துல இது மாதிரியான இது கண்டுபிடிப்பு வரைக்கும் வரல. இப்போ அமெரிக்கா எடுத்தீங்கன்னா டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆகாஷ் சிஸ்டம்க்கு ஈக்குவலானது ஒன்று தாடு, ஒரு 30 இருந்து 50 கிலோமீட்டருக்கு கடைசியா உள்ள வரக்கூடிய ஏவுகணைய ட்ரோனை தடுக்கிறதுக்கு. 2வது அவங்க பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம், வான்வெளி பகுதி ஜஸ்ட் வான்வெளிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது தடுக்கக்கூடியது. 3வது இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஏரோ, வான்வெளி வளிமண்டலத்துல போய் தடுக்கக்கூடியது. இந்த 3மே எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஒரு ஷைடு ட்ரோன் இவங்க அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு $15,000 இருந்து அதிகபட்சமா ஒரு $50,000 தான் அதோட மதிப்பு. இவங்க அனுப்பக்கூடிய இன்டர்செப்டர் அப்படின்றது 0.5 மில்லியன்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட $4 மில்லியன் வரைக்கும் போகும். இப்ப பேட்ரியாட் மிசைல் எடுத்தீங்கன்னா 4 மில்லியன். சோ இப்ப ஈரான் கிட்ட எவ்வளவு ட்ரோன்ஸ் இருக்கு? கடைசியா நான் பார்த்த ஒரு சிப்ரி ரிப்போர்ட் படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 இருந்து 1,00,000 ட்ரோன் இருக்கு. இப்ப இது வந்து காஸ்ட் ஈக்குவேட் ஆகாது, பட் நீங்க உள்ள வரும்போது தடுத்துதான் ஆகணும். 2வது இன்னைக்குதான் உலகம் முதல் முறையா ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள்ல, இப்ப நம்ம அக்னியை வந்து சோதிச்சோம், MIRV அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு ஏவுகணையில இருந்து சின்ன ஏவுகணைகள், சின்ன நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வந்து வருது. அதுவும் இப்ப முதல் முறையா நம்ம பாக்குறோம். இது எல்லாமே ஒரு சோதனைகள்ல ஒரு நாடு வச்சிருக்கோம், நம்ம அக்னி வச்சிருக்கோம், சோதனை செய்யறோம். பட் யுத்த காலத்துல அது உள்ள வரும்போது அதோட உண்மையான வீரியம் என்ன அப்படின்றது தெரியும். சோ அந்த இடத்துல இந்த நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது 90% இருந்து 95% வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 1000 இன்னி வரைக்கும் எடுத்தீங்கன்னா 2000 ப்ரொஜெக்டைல்ஸ் கிட்டத்தட்ட ஈரான் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு 100 வந்து தாக்கி இருக்குது. அதுல சிலது பாத்தீங்கன்னா வானத்திலே வெடிச்சு அந்த டெப்ரிஸ் கீழே விழும், அதுல தீப்பத்தி சில எரியறதெல்லாம் இருக்கு. சோ அந்த வகையில ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஈரான் போன முறைக்கு இந்த முறை இன்னும் அதிக வேகமான, அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க. சோ 2 சைடுமே முன்னேறி தான் இருக்காங்க. முக்கியமான இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அவங்க சைமல்டேனியஸா யூஸ் பண்றாங்க. அதனாலதான் வந்து அந்த வான்வெளி தாக்குதல் அவங்கள துல்லியமா இருக்க முடியுது அப்படின்றாங்க. இல்ல அதுதான், நீங்க வந்து எவ்வளவு இப்ப ஈரானாலையும் தொடர்ந்து ஏவ முடியாது இல்லைங்களா? அவங்க கிட்டே ஒரு பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் காஸ்ட்லியானது. சோ அவங்க கிட்டயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரஃபா ஒரு 700 இருந்து 1000 மிசைல்ஸ் இருக்கிறது, ஃபட்டே 2 ரக மிசைல்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு எஸ்டிமேட் இருக்கு. ஒரு நாளைக்கு அவங்க 100 யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு 50 யூஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு. சோ அப்ப அடுத்த 20 நாள் தான் அது வரும்.
அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு 100ல இருந்து 150 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் தான் இருக்கு. ஸோ பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை மட்டுமே வைத்து நீங்க எதிரியை வீழ்த்திட முடியுமானா கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஒரு விமானப்படை வேணும், ஒரு வலிமையான கடற்படை வேணும். பேலஸ்டிக் உங்களோட 100 ஆயுதங்கள்ல அது ஒரு ஆயுதம். பட் அந்த ஒரு ஆயுதத்துல அவங்க வல்லமை பெற்றிருக்காங்க. அதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ஸோ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால உள்ள வரக்கூடிய இந்த தாக்குதலோட வீரியத்தை கம்மி பண்ண முடியல. அது எப்ப கம்மி பண்ண முடியும்னா, அந்த மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய லான்ச்சர்ஸை இவங்க தேடி அழிச்சிட்டு இருக்காங்க. இது ரேஸ் அகைன்ஸ்ட் டைம். இந்த அடுத்த வர 3 நாள் ஒண்ணுக்கு ஒண்ணு பயங்கர வேகத்தோட இன்னும் உக்கிரத்தோட அந்த யுத்தம் நடக்கும். ஒருவேளை அந்த லான்ச்சர்ஸ் வீழ்த்தப்பட்டால் ஈரான் வெகு விரைவில் வீழ்த்தப்படும். ஆனா இல்ல அவங்களோட கோர் ஒருவேளை இவங்க ஸ்ட்ரென்த்தே அந்த தேடி கொண்டு மிசைல்ஸ் தான் இல்லையா? மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அது மட்டும் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அவங்ககிட்ட விமானப்படை கிடையாது, அவங்ககிட்ட கடற்படை பெரிய அளவு கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு 30 கப்பல்ல 15 கப்பல், கிட்டத்தட்ட 12 கப்பல் ஏற்கனவே மூழ்கி அடிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு அந்த அசிமெட்ரின்றது ட்ரோன் மற்றும் ஏவுகணை. கரெக்டா வந்து இந்த போர் வந்து எந்த இடத்துல இருந்து சார் ஆரம்பிச்சது? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பிளஸ் இவங்க ஏன் துபாய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு 2 கேள்வி இருக்கு. அதாவது நீங்க இந்த உலக அதாவது வளைகுடான்னு சொல்லக்கூடிய மேற்காசிய உலகத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம். அக்டோபர் 7 அந்த ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்பு, பின்பு. அதுக்கு முன்பு எடுத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு நல்ல ஒரு வலிமை இருந்துச்சு. ஏன்னா ஈரானை சுத்தி எந்த விதமான யுத்தமும் நடக்கல. ஈரானுடைய ப்ராக்சிக்கலா இருந்த ஹமாஸ், ஹவுத்தி, ஹிஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீன் ஜிகாத். இதுல ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீன் ஜிகாத் இஸ்ரேல சுத்தி இருந்தாங்க. ஸோ ப்ரெஷர் வந்து இஸ்ரேல்கிட்ட உங்களுக்கு எனக்கு சண்டை, அப்போ உங்க வீட்டு வாசல் நடக்குதா, என் வீட்டு வாசல் நடக்குதா? உங்க வீட்டு வாசல்ல தான் நடந்துச்சு. அது நான் பவர்ஃபுல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப தள்ளி இருக்கேன், நான் சேஃபா இருக்கிறேன். அக்டோபர் 7க்கு பிறகு இது உலகத்தை உலுக்கி போட்டுச்சு. அப்போ இந்த ஈரான் வந்து இன்னும் தனிமைப்படுத்தப்படுது. அது ஒரு மிகவும் தவறான ஒரு முடிவு. அவங்க பண்ணது இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அவங்க இருக்க காரணமே, இன்னைக்கு இந்த மேற்குலகம், இந்த மேற்காசியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு நிகழ்வு தான். இப்போ இஸ்ரேல் ஆல் அவுட்டா போறாங்க. ஒரு 2.5 வருடம் டு 3 வருடம் இல்ல. இன்னைக்கு ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சு நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல. போன முறை ஹமாஸ் ராக்கெட் விட்டாங்க, இஸ்புல்லாக்கள் ராக்கெட் விட்டாங்க. இப்ப இஸ்புல்லாக்களோட வீரியம்ன்றது ஒரு 110% தான் இருக்கு. சோ இவங்களோட 2 ப்ராக்சிகள் கொலாப்ஸ் ஆகுறாங்க. ஹவுத்திகள் ஒரு வகையா அவங்க அமெரிக்கா கிட்ட சில பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு ஹவுத்திகளும் கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறாங்க. சோ இப்ப ப்ராக்சிகள் நேரடியா களத்துல இறங்கல. இஸ்புல்லா இறங்கி இருக்காங்க. இறங்கல. இஸ்புல்லா இறங்கல. சிம்பாலிக்கா ஒரு 2 மிசைல் ஃபர்ஸ்ட் நாள் பறக்க விட்டாங்களே தவிர அதை தாண்டி அவங்க பெரிய லெவல்ல எதுவுமே பண்ணல. இப்போ இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட ஒரு நாடு இருக்கு. அது வந்து சிரியா. ஏன்னா ஹவுத்திகளுக்கும் சரி, ஹமாஸுக்கும் சரி, இஸ்புல்லாக்களுக்கும் சரி இந்த ராக்கெட் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து கொடுத்த தொழிற்சாலை வந்து சிரியா. அந்த சிரிய அரசாங்கம் ரஷ்யா மற்றும் ஈரானுடைய ப்ராக்சியா அசாத் அவர்கள் இருந்தாரு. போன வருடம் அந்த அரசாங்கம் வீழ்த்தப்படுது. இப்ப வீழ்த்தப்படும் பொழுது அக்டோபர் 7க்கு முன்னாடி இஸ்ரேலோட வாசல்ல இருந்த அந்த எதிரிகள் இப்போ ஈரான் வாசலுக்கு வந்துட்டாங்க. இப்போ சிரியால ஒரு மிக முக்கியமான ஒரு ஏர்பேஸ் இஸ்ரேலோட கையில இருக்குது. சிரியால இன்னொரு சில முக்கியமான ஏர்பேசஸ் அமெரிக்கா கையில இருக்குது. சோ இந்த அப்படியே தலைகளா மாறிடுச்சு. இவங்க எடுத்த அந்த தவறான முடிவுனால எதிரிகள் இவங்களை நோக்கி கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அரசாங்கம் வீக்கா இருக்கு, பணவீக்கம் மிக மிக அதிகமா இருக்கு. சமீபத்துல 2 பேக் டு பேக் ப்ரொட்டஸ்ட் நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கடுமையான பொருளாதார தடைகள். இவங்களுக்கு 2 உற்ற நண்பர்கள். ரஷ்யா இன்னைக்கு அவங்க போர்ல பிஸியா இருக்காங்க. ரஷ்யாவால எதுவும் பெரிய லெவல்ல பண்ண முடியல. சீனா ஆயுதங்கள் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஆபரேஷன் சிந்தூர்ல சீனாவோட ஆயுதங்கள் என்ன ஆச்சுன்றதை பார்த்தோம். இப்ப இதே தான் அங்க வச்சிருக்காங்க. இந்த 5 ஃபேக்டரி நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ஈரானை தூக்குறதுக்கு எனக்கு இதுதான் சரியான டைம். குறிப்பா ஈரானோட அந்த ஆட்சியை தூக்குறதுக்கு காலம் கனிஞ்சு வருது. உள்ளுக்குள்ள பிரச்சனை, ஆயுதங்கள் பெரிய லெவல்ல இல்ல, அலைஸ்ன்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள் பெரிய லெவல்ல இல்ல. எனக்கு இங்க பிரச்சனை கிடையாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்களுடைய பிரச்சனை இப்ப கிடையாது. இப்போ நெருங்கி போகலாம் அப்படின்றதுதான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. துபாய் ஏன் தாக்கப்பட்டுச்சு? ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. 5 விஷயங்கள் இருக்கு துபாய் ஏன் தாக்கப்பட்டதுன்றதுக்கு. துபாயோடைய அந்த டேக்லைன் எடுத்தீங்கன்னா இன்வின்சிபிள். உலகத்திலேயே ஒரு ட்ரீம் பூமி அப்படின்னு அமெரிக்கர்களே பல பேர் இங்க செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கனவு பூமி. சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், சூப்பர் லக்ஸரியா நீங்க வாழலாம். பெண்கள் பாதுகாப்புல இருந்து எல்லாமே அந்த ஊர்ல இல்லாததே கிடையாது. வளைகுடா நாடுகளே பற்றி இருந்தாலும் துபாய் ஒரு சேஃபான நகரம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவுடைய மிக முக்கியமான மிலிட்டரி பேசஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது யுஏஇ. அதே மாதிரி இஸ்ரேல் கூட ஆபிரகாமிக் அக்கார்டு ஒப்பந்தத்துல முதல்ல கையெழுத்து போட்ட ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய நாடு யுஏஇ. இவங்களுக்கு பழைய பகையும் இருக்கு. யுஏஇ வர்சஸ் ஈரானுக்கு அந்த பழைய பகையும் இருக்கு.
இப்போ துபாயோடைய அந்த கேந்திர முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஏவியேஷன் ஹப். மேற்குல இருந்து நம்ம பக்கம் வரக்கூடிய அனைத்து விமானங்களும் அபுதாபி, துபாயில தரையிறங்கி தான் வரும். 2வது இது குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப். 3வது இது ஒரு ஆசியாவுடைய மிக முக்கியமான பினான்சியல் கேபிட்டல். சிங்கப்பூர், ஹாங்காங்க்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு பினான்சியல் கேபிட்டல். அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல கை வச்சாங்கன்னா மொத்த மிடில் ஈஸ்ட் ஆட்டம் கண்டுரும். பல நாடுகள் அதிர ஆரம்பிப்பாங்க. யுஏஇ மேல இந்த பிரஷர் பில்டப் ஆகும். ரியாத் மேல நான் 3 நாளைக்கு முன்னாடி என் சேனல்லே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் துபாய் கை வைப்பாங்க, அபுதாபி கை வைப்பாங்க, ரியாத் இருக்கும். அதன் பிறகு சவுதியோட எண்ணெய் கிணறுகளை கை வைப்பாங்க, கத்தாரோடைய கேஸ் பிளான்ட்டை எல்லாமே அப்படியே தான் நடந்திருக்கு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்களா பேசி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, இல்லைன்னா என் கூட சேர்ந்து உங்களை எல்லாரையும் கீழே கொண்டு போவாங்க. அதுக்கு துபாய் அப்படின்றது இன்னைக்கு துபாய் நீங்க பல நகரங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் நம்ம துபாய் ஏன் ஸ்பெசிபிக்கா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, துபாய் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சென்டர் அது, குளோபல் சென்டர் அது. சோ அந்த இடத்துல கை வைக்கும் பொழுது அந்த ஷேக், அந்த வைப்ரேஷன், அதோட தாக்கம் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கும். அதுதான் துபாயை ஸ்பெசிபிக்கா அவங்க குறி வச்ச காரணம். சோ இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் கூட கிடையாது இல்லையா? நிச்சயமா ஃப்ரெண்ட்லி ஃபயர் கிடையாது. அவங்க துபாயில இருக்கக்கூடிய யுஎஸ் மிலிட்டரி பேஸ மட்டும் கை வைக்கல. துபாயில பாம் ஜுமேரியா இருக்கு, புர்ஜ் கலீஃபா பக்கத்துல விழுந்திருக்குது, துபாய் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கு, அபுதாபியோட விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கு, ஜெப்லாலி போர்ட் தாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நான் மிலிட்டரி டார்கெட்ஸ். இங்க கை வச்சதுக்கு காரணம் யுஏஇயோடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது எண்ணெய் வளம் கிடையாது, துபாய் தான். சோ துபாய வீழ்த்திட்டாங்க. நாளைக்கு இப்போ நீங்க நேத்து வரைக்கும் இது ஒரு கனவு பூமியா இருந்துச்சு. இப்ப நாளைக்கு என்னுடைய நண்பர்களே பல பேர் அங்க ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பில்டிங் வாங்குறாங்க. நேத்து கூட எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் நண்பர், நான் நல்ல வேலை போய் வாங்கலான்ட்டு இருந்தேன், ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் வாங்கலான்ட்டு இருந்தேன்ட்டு. இப்போ ஃபியூச்சர்ல போய் வாங்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு தடவை 10 தடவை எல்லாரும் யோசிப்பாங்க. கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா பயம் வரும். இப்ப நீங்க சென்னை எடுத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க வேலைச்சேரியோ இல்ல பள்ளிக்கரணையோ போய் வீடு வாங்கணும்னா 1 முறைக்கு 2 முறை நீங்க யோசிப்பீங்க. அதே கதை தான். ஏன்னா அங்க வெள்ளம் வரும், மழைநீர் போறதுக்கு வழி இல்லை, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில தான் துபாயை கை வச்சா இவங்க எல்லாரும் அதிர்வாங்க. இவங்க அதிர்ந்தாங்கன்னா இந்த போர் உதிர்த்து, ஏன்னா அவங்க கிட்ட இந்த ஆப்ஷன் தான் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, சொல்லிட்டு தான் அவங்க செய்யறாங்க. இந்த முறை எங்களை யாராவது தாக்குனாங்கன்னா மிலிட்டரி பேசஸ் எல்லாம். ஆனா இந்த முறை மிலிட்டரி பேஸை தாண்டி துபாயோட நகரங்கள், மக்கள் வாசக்கூடிய பகுதியில தாக்குறதுக்கான காரணம் இதுதான், குளோபல் அட்டென்ஷன். ஓகே, இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், வர்த்தக ரீதியாகவும் ஈரான் சில தடைகளை கொண்டு வதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாதையை முடக்கி இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை முடக்கிற அளவுக்கான வலிமை அவங்க கிட்ட கிடையாது. அது கணிசமான பகுதிகள் ஒமானோட கண்ட்ரோல்ல வருது. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 ஆயில் டேங்கர்ஸை மூழ்கடிச்சிருக்காங்க. அது சீ ட்ரோன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளா அதை பண்ணிருக்காங்க. ஏன்னா சிவில் கப்பல்களுக்கு, போக்குவரத்து கப்பல்களுக்கு மிசைல் ஷீல்டு எல்லாம் எதுவுமே கிடையாது. அதிகபட்சமா கை துப்பாக்கிகள் வச்சிருப்பாங்க, எதுவுமே இருக்காது. இப்ப ஆயில் டேங்கர்ல என்ன பிரச்சனைனா, ஆயில் டேங்கர் உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் வரத்து அப்படின்றது இந்த பகுதி வழியா தான் வருது. அதுல 2 மிக முக்கியமான இம்போர்ட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் சைனா, 2வது இந்தியா, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே. இப்ப இந்த பாதையில நான் அந்த பாதையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா பாதையில வர வாகனத்தை நான் தூக்குனேன் அப்படின்னா அங்க உள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. சோ இங்க என்ன ஆச்சுன்னா, எந்த மெரைன் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இப்ப இன்சூரன்ஸ் கொடுக்க மறுக்கிறாங்க. சோ ஒரு கப்பல் அதோட ரிஸ்க்ல போய் இன்சூரன்ஸ் இல்லாம போய் அது நாளைக்கு வீழ்த்தப்பட்டுச்சுன்னா பல 1000 கோடி லாஸ் ஆகும், கம்பெனியை திவாலாகக்கூடிய நிலைமைக்கு இருக்கு. சோ ஆயில் டேங்கர்ஸ் இப்ப அவைலபிள் கிடையாது, அவங்களால முற்றிலும் முடக்க முடியல. சோ இப்போ உலக நாடுகள் முழுக்க இந்த பிரஷர் இருக்கு. இப்ப $70 இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கச்சா எண்ணெய் இப்ப கிட்டத்தட்ட $85, கிட்டத்தட்ட இன்னொரு 4 நாள் போச்சுன்னா $100 வரும். $100 வந்துச்சுன்னா இதுல பாதிக்கப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் நாடு சைனா, 2வது இந்தியா. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் நம்ம கிட்ட கிடையாது, இறக்குமதி நம்ம செஞ்சாகணும். அப்போ உலக நாடுகள் முழுக்க தாக்கம் வரும் பொழுது அது நேரடியாவோ மறைமுகமாவோ அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கடுமையா பாதிக்கும், மிச்ச நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அப்போ அது மூலியமா இந்த பிரஷரை பில்டப் பண்றது மூலியமா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்றத அவங்களுடைய ஒரு எய்ம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ போரை முடிவு கொண்டு வரணும், அதுக்கான என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாமா? சர்வைவல். என்னோட இதுக்காக இப்ப நான் போறேன்னா தனியா போக மாட்டேன், இன்னொரு 10 பேரை இது பண்ணிட்டு போவேன் அப்படின்னு நான் ஒரு அன்கன்ட்ரோலபிளா ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன நீங்க காம் டவுன் பண்ணி இருங்க பேசிட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான் அவங்க கிட்ட இருக்கு, வேற ஆப்ஷனே கிடையாது. எப்படி அவங்க அமெரிக்காவுக்கு எதிராவோ இல்ல அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைக்கு எதிராவோ செய்றாங்க. ஆனா இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சமீபமா பார்த்தது,
இப்போ இதோடைய லிமிட்டை ஈரான் தெரிஞ்சிருக்கணும். இது அதிக அளவுக்கு மீறி போனதுனால இன்னைக்கு ஜிசிசி அமைப்பு, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், அரபு நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஈரானை தாக்குறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிரான்ஸ் இப்ப ஈரானுக்கு எதிராக வந்துருச்சு. ஏன்னா பிரான்ஸ் முதல்ல எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க பாத்துக்கன்ட்டாங்க. இப்ப பிரான்ஸோடைய பேஸை தாக்குனதுனால பிரான்ஸ் உள்ள வருது, பிரிட்டன் உள்ள வருது, நாளைக்கு ஜெர்மனி உள்ள வரலாம். இது சதாம் ஹுசைனுடைய முடிவுக்கு கொண்டு போய் மாதிரி போயிடும். ஏன்னா இத்தனை நாடுகள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஈரானை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சோ இந்த அளவு எந்த வரம்பு அப்படின்றத நோக்கி இருக்கு. அந்த வரம்பை மீறி போகும்பொழுது இப்ப இந்த உலக நாடுகள் சேர்ந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுடைய வார் கிடையாது இல்ல, இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான்ற வார் கிடையாது இல்ல, எல்லா நாடுகளும் ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க இப்படி பாருங்க, நமக்கு நட்பு நாடுதான் ஈரான். நாளைக்கு $100 கொடுத்தோம் கச்சா எண்ணெய் வாங்கி நம்மளால சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் பண்ணலாம். கச்சா எண்ணெய் வரதே நின்று போச்சுன்னா இந்தியா என்ன ஆகும்? பெட்ரோல் டீசல் அவங்க பெட்ரோல் டீசல்ல தட்டுப்பாடு வந்துடும். ஒரு மாசம் வரைக்கும் நம்ம கிட்ட பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. அது பேனிக் வந்துச்சுன்னா, பெட்ரோல் டீசல் இல்லாம தட்டுப்பாடு வந்துச்சுன்னா இந்தியாவே முடங்கி போயிடும். சோ அப்போ நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை பூர்த்தி செய்யறதுக்கு இந்திய கடற்படை உள்ள இறங்கிதான் ஆகணும். ஈரான் நமக்கு நட்பு நாடுதான், பட் நாட்டை நிர்கதியாக்க நிக்க முடியாது இல்லைங்களா? சோ இந்திய கடற்படையுமே இப்ப தயாரா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்த இது வரைக்கும் நடந்த நல்ல கெட்ட பிரச்சனைகள்ல முதல் ஆளா போய் நின்னது இந்திய கடற்படை தான். அது பைரேட்ஸா இருக்கட்டும், இல்ல இயற்கை பேரிடரா இருக்கட்டும், இல்ல ஹவுத்திகளோட தாக்குதலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்தியா முதல்ல போய் பிரேவா நின்று இருக்காங்க. சோ இந்தியாவுக்குமே இது ரொம்ப ஒரு மாச காலம் தொடர்ந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இந்தியாவுக்குமே இந்த அழுத்தம் வரும். வேற வழியில நம்ம கடற்படை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல வச்சு நம்ம கப்பல்களை சேஃபா வெளியே எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து ஆரம்பிச்சு. நான் சொல்றது ரொம்ப தூரம், இது உடனடியாக நடக்க போறது கிடையாது, நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் பாசிபிலிட்டி சொல்றேன். எல்லா நாடுகளுடைய பகைமையும் பெற்றுச்சுன்னா அதுவும் பிரச்சனை தான் ஈரானுக்கு. இது எவ்வளவு நாள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இப்போதைக்கு? இப்ப இவர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது 4 to 5 வாரம் அப்படின்றாரு, கிட்டத்தட்ட 1.5 மாசம். நெத்தன்யாஹூ அவர்கள் சொல்லும் போது அவரோட டோன் டிஃபரெண்டா இருக்கு. இல்ல இதை ரொம்ப 2 நாளையே போறோம், நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம், இது ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா பிரச்சனைனா, இப்ப போற நிறுத்தினா அமெரிக்காவுடைய எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரம்ப் தோத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் மிட்டர்ம் நோக்கி போயிட்டு இருக்காரு. இன்னொரு 6 மாசத்துல மிட்டர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. அது பொலிட்டிக்கலா பெரிய பின்னடைவு, ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்ல, அவருடைய ரிப்பப்ளிக் பார்ட்டிக்குமே. இல்ல ஈரான் பின் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சித்தாந்தமே ஆட்டங்கன்றோம். ஒண்ணு சித்தாந்தம், இன்னொன்னு பொலிட்டிக்கல் பவர். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா நிக்குது. அப்ப எக்ஸிட் என்ன? இப்ப இந்தியாவுடைய யுத்தத்துல அந்த மே 10ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம யுத்தத்தை நிறுத்தும் போது எல்லார்ட்டையுமே கிரிட்டிசேஷன் இருந்துச்சு. ஏன் விட்டோம், நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்திருக்கணும், பிஓகே போய் பிடிச்சிருக்கணும், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உங்களுடைய மிலிட்டரி அப்ஜெக்டிவ் என்ன? போர்ல என்டர் ஆவது ஈஸி, எக்ஸிட் என்னன்றது உங்களுக்கு முதலே தெரியணும். சோ நாம என்ன சொன்னோம்? பயங்கரவாத தாக்குதல் பஹல்காம்ல நடந்துச்சு, பயங்கரவாதிகளை நாங்க கொன்னோம், பயங்கரவாத முகாம்கள் அழிச்சோம், அதுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்தாங்க, பாகிஸ்தானுக்கான பதிலடியை கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எங்கிட்ட வாலாட்டா ஆபரேஷன் சிந்தூர்ன்றது மீண்டும் தொடரும். இப்போ பிஓகே நம்ம பீட் எடுக்கணும் அப்படின்னா அது வேற. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வருட 2 வருட யுத்தத்துக்கு நீங்க ரெடியா இருக்கணும். சோ இந்த இடத்துல எக்ஸிட் கிடைக்கல ஒண்ணு. இப்ப இவங்க வெற்றி தோல்வி, போன முறை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எக்ஸிட் இருந்துச்சு. அமெரிக்கா போய் குண்டு போட்டாங்க, அந்த போர் முடியக்கூடிய தருணத்துல ஈரான் கத்தாரை தாக்குனாங்க. ஒரு பாலைவன பகுதிகளில் சும்மா ஒரு மிசைல்ஸ் கொண்டு போனாங்க, இஸ்ரேலையும் தாக்குனாங்க, பதிலுக்கு பதில் தாக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க வெற்றி பெற்றோம் இவங்க அரிச்சிட்டாங்க, நாங்க வெற்றி பெற்றோம் இவங்க அரிச்சிட்டாங்க. எக்ஸிட் இருக்கு. சோ அவங்க மக்களுக்கு நீங்க முகத்தை தானே காமிச்சாகணும் இல்லைங்களா கடைசியா? இப்ப இந்த இடத்துல அந்த எக்ஸிட் இல்ல, அதான் பிரச்சனை. இது ரொம்ப ரொம்ப கணிக்க சிரமமா இருந்தது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 நாட்கள் இந்த யுத்தம் நிச்சயமா தொடரும். அதன் பிறகு இது எப்படி போகுது அப்படின்றத எவ்ரி 48 hours நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியும். இது இப்போதைக்கு முடியல. கத்தார்ல ஒரு யுஎஸ் ஜெட்டை ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர்ல அட்டாக் பண்ணிருந்தாங்க. அது என்ன சார் ஆக்சுவலா? அது குவைத்ல ஒரு 3 விமானங்கள் F-15 ரக விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. அது நான் கேள்விப்படுற வரைக்கும் குவைத் கிட்ட ரஷ்யாவோட S-300 பேட்டரிஸ்மே இருக்கு. நம்ம S-400 வச்சிருக்கோம், S-300 ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. அது ரேடார்ல மிஸ்டேக் பண்ணி ஃப்ரெண்ட்லி ஃபயரா இருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர் விமானங்களே சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதாவது குவைத்தோட போர் விமானங்கள் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பட் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி தான் ஃப்ரெண்ட்லி ஃபயர். அப்படின்னா வானத்துல விமானங்கள் பறக்கும் போது ரேடார்ல ஒரே மாதிரி தான் தெரியும். ஒரு இடத்துல தப்பா டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு.
சோ அந்த மாதிரி ஒரு கண்டெஸ்டட் ஏர் ஸ்பேஸ்ல இது நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். பட் 3 விமானங்கள் ஒரே நேரத்துல வீழ்றது அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு சிறு பின்னடைவை தான் நான் பாக்குறேன். மிக்க நன்றி சார் உங்களுடைய தெளிவான விளக்கங்களுக்கு. நன்றி.